கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் முதல்ல எடுத்துக்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்குமே சரி, துலாம் ராசிக்காரங்களுக்குமே சரி, கண்டக சனி தோஷம்ன்றது பாதிக்காது. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு சுபன் உங்களோட ராசிகளுக்கு. 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆகிற சனி பகவான் என்ன செய்வாருன்னா 10th இருந்து 11th வருவாரு குரு பகவான். அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு. சூப்பர்பான டைம் பீரியடுங்க, சூப்பர்பான டைம் பீரியட். எதுக்குன்னா நீங்க வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கலக்க போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாறுறதுக்கான வாய்ப்புண்டு. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போற தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் முதல்ல எடுத்துக்கலாம். கடந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. கண்டக சனி தோஷம் நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கன்னி ராசிக்காரங்களுக்குமே சரி, துலாம் ராசிக்காரங்களுக்குமே சரி, கண்டக சனி தோஷம்ன்றது பாதிக்காது. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு சுபன் உங்களோட ராசிகளுக்கு. சோ இப்போ 7ஆம் வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. குரு பகவான் இதுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. குரு பகவானே நம்ம பார்ப்போம். கடந்த வருஷம் மே 14ஆம் தேதியிலிருந்து 10ஆம் வீடு தொழில் வீட்டுல வந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. தொழில் வீட்டுல குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா தொழில்ல வந்து ரெஸ்பெக்ட் ஏத்தி விடுவாரு. இப்போ இந்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு வந்து 10ஆம் வீட்டை விட்டுட்டு 11ஆம் வீட்டுக்கு போவாரு குரு பகவான். சோ 11ஆம் வீடு லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு, லாபங்கள் கொடுக்க போறாரு. அப்படியே வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் வீட்டை விட்டுட்டு 5ஆம் வீட்டுக்கு போக போறாரு ராகு. அப்படியே கேது வந்து உங்களுக்கு இந்த 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 12ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 11ஆம் வீட்டுக்கு போக போறாரு கேது. இப்போ உங்களுக்கு இந்த கிரகஸ்திதி படி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆகிற சனி பகவான் என்ன செய்வாருன்னா இது வந்து கண்டக சனி தோஷம்ன்றது இருந்தாலுமே சரி, பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு இது நல்லது கிடையாது. சுத்தமாவே பார்ட்னர்ஷிப்ஸ் பண்றதுக்கு நல்லது கிடையாது. கெடுதல் செய்ய மாட்டாரு சனி. ஆனா இப்போ பார்ட்னர்ஷிப் பிசினஸஸ் பண்றவங்களுக்கு பார்ட்னர்ஸ்க்கு இடையில வந்து ஒரு கருத்து வேறுபாடுன்றது அமைச்சு தருவாரு சனி பகவான். அப்படியே இந்த கொஞ்சம் புருஷன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு சில பிரிவு டிஸ்டன்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் புருஷனுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைச்சிரும், வைஃபுக்கு வந்து இந்த நாட்டுல வேலை இருக்கும். ஸோ விட்டுட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ட் சிச்சுவேஷன்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே இந்த காதலிகளுக்கு வந்து கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஆனா 5ஆம் வீட்டதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. ஸோ உங்களுக்கு இங்க பெஸ்ட் பார்ட் என்னன்னா நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே சில பேர் வந்து உங்களோட ரேஞ்ச் விட குறைவான லைஃப் பார்ட்னரை வந்து தீர்ந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சில பேருக்கு, எல்லாத்துக்குமே கிடையாது. கன்னி ராசிக்காரங்க ஒரு நல்ல பெஸ்ட் பொசிஷன்ல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில அலையன்சஸ் எல்லாமே வந்து அவங்க என்னன்னு பாத்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சோ உங்களை விட குறைவான அலையன்சஸ் சிலர் வந்துட்டு இருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே குறைவான பர்சன்ஸ் கூட மேரேஜ் ஆகாது. ஒரு சில அலையன்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சாலும்
நீங்க வந்து எதுவுமே வருத்தப்பட வேண்டாம், இப்படிதானா நம்மளோட ரேஞ்ச் குறைஞ்சுதான்னு வருத்தப்பட வேண்டாம், நல்ல ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ உங்களுக்கு அமைவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஒரு சிலர் பேர் மட்டும் தானா போய் அவங்களை விட குறைவா இருக்கிறவங்க, அது எதிர் கேஸ்ட் வகையிலயோ பினான்ஸ் வகையிலயோ அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ராசியிலிருந்து சனி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, டைரக்டா வந்து உங்களோட 7ஆம் வீட்டிலிருந்து டைரக்டா உங்களோட ராசியை பார்த்துட்டு இருக்காரு சனி பகவான். சோ ராசியை பார்க்கும்போது டிசிப்ளைன் வரும், தானாவே டிசிப்ளைனா இருக்க வைப்பாரு. முதல்ல ஒரு மெச்சூரிட்டின்றது கொடுப்பாரு, பக்குவம்ன்றது கொடுப்பாரு சனி பகவான். இங்க சோ இப்போ வரைக்கும் நீங்க யோசிக்கிறதுக்கு உங்களோட மென்டாலிட்டியிலேயே நிறைய சேஞ்சஸ்ன்றது கொடுப்பாரு சனி பகவான். அப்படியே அதிகமா பணம் செலவழிக்கணும்னு வச்சுக்கோங்க, செலவழிக்க விட மாட்டாரு. ஏன்னா சனி பகவான் எப்பவும் ஒரு சில லிமிடேஷன்ஸ்ன்றது கொடுப்பாரு. ராசியை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, லிமிட்டா செலவு பண்ணணும் அந்த மாதிரி தான் கொடுப்பாரு. நம்ம வந்து பயங்கரமா போய் என்ஜாய் பண்ண விட மாட்டாரு, அளவோட தான் நிறுத்துக்குவாரு சனி பகவான். அப்படியே சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையால என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா 9ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. 9ஆம் வீடு ஹையர் நாலேஜுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ஹையர் நாலேஜ், ஹையர் எஜுகேஷன், ஃபார் சப்போஸ் வந்து ஒரு சிலர் ஃபாரின் போனோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபாரின் இல்லாட்டி வந்து வேற ஒரு யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டிஸ் வடநாட்டுல இருக்கும், அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ இங்க சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா முதல்லயே போக விடாம கொஞ்சம் தடைகள்ன்றது கொடுத்துட்டு இருப்பாரு சனி பகவான். சோ இந்த தடைகளை தாண்டி கட்டாயமா நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வெளிநாடு பயணத்துக்கு வந்து சனி பகவான் இப்பவும் தடையா நிக்க மாட்டாரு, ஆனா போறதுக்கு வந்து கொஞ்சம் தடைகள் கொடுத்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே கொஞ்சம் ஃபாதருக்கு ஏதாச்சும் உடல் வகையில பிரச்சனைன்றது வர்றதுக்கு, ஃபாதருக்கு கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 7ஆம் வீட்டில் இருந்து சனி பகவான் வந்து இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ராசி மேல பார்வை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு 7ஆம் பார்வையால. அப்படியே 4ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு 10ஆம் பார்வையால. 4ஆம் வீடுன்னா மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் மன நிம்மதின்றது கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டி நல்லா இருக்கும், ஒவ்வொரு வாட்டி வந்து கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சனி பகவானோட பார்வை 7ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவான் டிசிப்ளின் கொடுப்பாரு இல்லையா, மைண்ட் வைஸ் பக்குவம் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. சோ இப்போ 4ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு இல்லையா, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருங்க உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல. ஃபார் சப்போஸ் சில பேரு என்ன பண்ணணும்னு தெரியல, லைஃப்ல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளவே அவங்களுக்கு ஒரு யுத்தம்ன்றது நடந்துட்டு இருக்கும். ஆனா 7ல இருந்து வந்து 4ஆம் வீட்டு மேல சனி பார்வை வைக்கும் போது வந்து ஒரு கிளாரிட்டி, மென்டல் கிளாரிட்டின்றது கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு கட்டாயமா மென்டல் கிளாரிட்டின்றது சனி பகவான் இங்க கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ சனி பகவான் பெருசா பாதிப்பு தரமாட்டார், ரிலேஷன்ஷிப் விஷயத்துல மட்டும் பாதிப்பு தருவாரு. இப்போ உங்களுக்கு வேற என்னத்துக்கு நல்லா இருக்குது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குரு பகவானோட பயிற்சி நம்ம பார்ப்போம். குரு பகவான் தொழில் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. இப்போ ஏப்ரல் 14 இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம எடுப்போம். தொழில் வீட்டுல குரு பகவான் பயிற்சி ஆயிட்டு இருப்பாரு. தொழில் வீட்டுல குரு பகவான் இருக்கும்போது தொழில் வகையில ரெஸ்பெக்ட் ஏத்தி விடுறது, ப்ரமோஷன்ஸ் கிடைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இல்ல நீங்க ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படியே இப்போ ஜூன் 2க்கு பிறகு எப்படி இருக்கும்னா 10th இருந்து 11th வருவாரு குரு பகவான். அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு. சூப்பர்பான டைம் பீரியடுங்க, சூப்பர்பான டைம் பீரியட். எதுக்குன்னா மனசுல நினைச்சது தானாவே நடக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப புதுசா சொல்றாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன், அது இது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு. அது பொதுவாவே ஜாதகத்துல 11ஆம் இடம் தான் டிசைர் மேனிஃபெஸ்டேஷன் ஹவுஸ். 11ல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது மனசுல நினைச்சது, அது நல்லதா இருந்தாலும் கெடுதலா இருந்தாலும் தானா நடக்கும். வியாபாரம் பண்றதுக்கு ரொம்ப
ரொம்ப நல்ல டைம் பீரியட். கெயின்ஸ் ஹவுஸ்ல போறாரு குரு, வியாபாரத்துல ரொம்ப லாபம் வரும், பணம் கொட்டிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 10 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 30 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிரும். இன்கேஸ் வந்து நீங்க ஜாப்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஜூன் 2க்கு அப்புறமா நீங்க வேலை மாறினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஹை பேயிங் ஹை பேக்கேஜ் சேலரிஸ்ல வரும். இன்கேஸ் இப்போ ஸ்டார்ட் அப் யாராச்சும் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் அப்ல பிசினஸ் ரொம்ப நல்லா போகும். பிசினஸ் மூலமா வந்து உங்களுக்கு நிறைய பண வரவுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களோட சோஷியல் சர்க்கிள் நல்லா வளர்றதுங்க. ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப வரைக்கும் வந்து உங்க ரீஜியன்ல தான் நீங்க ஃபேமஸா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பேரியர்ஸ்ன்றது வளருது. நிறைய பேரு உங்க பிசினஸ் உங்க தொழிலுக்கு சார்பாக நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் சேருவாங்க. ஏன்னா 11ஆம் வீடு வந்து நண்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ நண்பர்களோட துணைன்றது உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தானாவே நிறைய பேர் நண்பர்கள் அமைவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கலக்க போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாறுறதுக்கான வாய்ப்புண்டு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் எங்க பார்வை வைப்பாருன்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் வீட்டிலிருந்து 1ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு. ராசி நிறைய உச்சகட்டமா இருக்கிற குரு வந்து ராசி மேல பார்வை வைப்பாரு இல்லையா, கொஞ்சம் வந்து செல்ஃப் ப்ரைட்னஸ் ஏறதுக்கான வாய்ப்புண்டு, கர்வம் ஏறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 11ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையால 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 5ஆம் வீடுன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ குழந்தைங்க மூலமா ஒரு ஹாப்பினஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கன்சீவ் ஆகிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே குழந்தைங்க வந்து டேலண்ட் டெஸ்ட்ல அந்த மாதிரி வெற்றி அடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. குழந்தைங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 11ஆம் வீட்டில் இருந்து வந்து 9ஆம் பார்வையால 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 7ஆம் வீடு மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ கட்டாயமா இந்த வருஷம் உங்களுக்கு மேரேஜ் நடப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ரொம்ப நாளா வந்து மனசுல உங்களுக்கு தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பர்சன் மேல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பே இருக்காது. ரொம்ப நாளா ஃப்ரெண்டா பழகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டுல ராகு செல்லிட்டு இருப்பாரு. 6ஆம் வீடு ராகு வந்து வெற்றிகள் அன்றது கொடுப்பாரு. ஒரு காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கிறீங்க, காம்படிட்டிவ் டெஸ்ட்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெற்றிகரமா வந்து முடிச்சிருவீங்க. காம்படிஷன்ல வந்து ஜெயிப்பு, முதல் இடத்துல வந்து நீங்க தான் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படியே வந்து ஒரு காம்படிட்டிவ் டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கட்டாயமா இந்த டைம் பீரியட் வந்து கன்னி ராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிசினஸ் ஆரம்பிச்சா தொழில்ல முன்னேற்றம்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ டிசம்பர் 5க்கு பிறகு ராகு வந்து எங்க போவாருன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு போவாரு. 5ஆம் வீட்டுல ராகு இருக்கும் போது கூட ஓரளவுக்கு நல்லதுதான். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, கலைத்துறையில இருக்கிறவங்க, முக்கியமா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பார் ராகு. ஃபார் சப்போஸ் இந்த சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு, கிரியேட்டிவ் பர்சன்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட். அப்படியே என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னா ஒரு தீம் பார்க்ஸ், தியேட்டர்ஸ், எதா இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட், சில பேர் சர்க்கஸ் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீட்டுல ராகு இருக்கும் போது எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சில ஃபீமேல்ஸ்க்கு வந்து புரோஜனி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கவனமா பார்த்துக்க வேண்டி இருக்குங்க. புரோஜனி இஷ்யூஸ்ன்னா மென்சஸ், மந்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த பிரெக்னன்சி மிஸ்கேரேஜஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிசம்பர் 5க்கு பிறகு ஒரு 1.5 வருஷம்
வருஷம் வந்து கொஞ்சம் பிரெக்னன்சின்றது வராம பாத்துக்கிட்ட பெஸ்ட் கன்னிராசி பெண்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே அஞ்சுல ராகு வந்து உங்களுக்கு கல்ச்சர் டிஃப்ரெண்ட் பர்சன் கூட லவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சுல ராகு இருக்கும்போது வந்து அந்நிய மதத்துக்கு சார்ந்தவங்க கூடயோ, அந்நிய லாங்குவேஜுக்கு சார்ந்தவங்க கூடயோ, பூர்வீகம் வேற லாங்குவேஜ்காரங்க கூடயோ, நம்ம கல்ச்சர் ஃபாலோ பண்றாத பர்சன்ஸ் கூட லவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ அஞ்சுல ராகு மட்டும் கொஞ்சம் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு சில ப்ரோஜனி இஷ்யூஸ்ன்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் நீங்க பாத்துக்கிட்ட ரொம்ப நல்லதுங்க. அப்படியே கேத்து இப்போ 12ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு கேத்து. ஸோ ஏப்ரல் 14 இருந்து வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து கேத்து 12ஆம் வீட்டுல பயிற்சி ஆவாரு. ஸோ கேத்து வந்து இங்க தூக்கத்தை கெடுத்து விட்டுடுவாரு. தூக்கம் வந்து ஒழுங்கா தூங்க முடியாது. ரொம்ப ஒரு 4 ஹவர்ஸ் ஸ்லீப்போ 5 ஹவர்ஸ் ஸ்லீப்போ இருக்கும். இல்லாட்டி வந்து ரொம்ப லேட்டா தூங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் டிப்ரெஷன் இஷ்யூஸ் கொடுப்பாரு. ஆனா 12ல கேத்து இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதுக்குன்னா மோக்ஷா மார்கி பிளேஸ். ஸோ 12ல கேத்து இருக்கும்போது பொதுவாகவே அது மோட்சம் கிடைச்சிரும்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கடந்த ஒரு வருஷமா மே 18ல இருந்து கன்னிராசிக்காரங்க நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 12ல கேத்து இருக்கும்போது வந்து பொதுவாகவே இந்த ஆன்மீக சைடு ஒரு ஆர்வம் வரும். தானாவே திருக்கோயில் போறது, நிறைய கோயில் சுத்துறது, கோயிலா போறது, அப்படியே வந்து ஒரு மென்டல்லி ஒரு காஸ்மிக் எனர்ஜிஸ் கிடைப்பது, ஒரு சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்ன்றது ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ 12ல கேத்து இருக்கும்போது வந்து ஆன்மீக வழிபாடுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே டிசம்பர் 5க்கு அப்புறமா கேத்து எங்க போவாருன்னா 12ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 11ஆம் வீட்டுக்கு போவாரு. 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ லாபம் வர்றதுல தடைகளை கொடுப்பாரு கேத்து. ஆனா குரு கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுக்குன்னா குரு 10,000 பாவங்களை கூட அடைக்கக்கூடிய சுபனா இருந்ததுனால சோ கேத்து கூட குரு சேர்ந்து இருக்கும் போது கேத்து லாபத்துக்கு தடை கொடுத்தாலும் குரு லாபம்ன்றது நல்ல அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ குரு லாபங்களில் இங்க அள்ளி கொடுக்கும் போது ஃபார் சப்போஸ் ஒரு 10 ரூபாய் நமக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் வர வேண்டி இருக்கும். சோ கேத்து என்ன பண்ணுவாருன்னா 4 ரூபாய் லாபம் ஒரு வாட்டி, 5 ரூபாய் லாபம் ஒரு வாட்டி, அந்த மாதிரி வர்ற மாதிரி செய்வாரு கேத்து. சோ இது வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கு இந்த வருஷத்துக்கான பலன் சொல்லிட்டு சொல்லலாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ண நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு இந்த வருஷம் வந்து எல்லாமே நல்லாதான் இருக்குதுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா ஏதா இருந்தாலும் வந்து கண்டக சனின்றது நடக்குது. கண்டக சனி பாதிப்புன்றது கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லைன்னாலும் த்ரோட் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டெய்லி வந்து விளக்கேத்து வச்சுட்டு ஹனுமான் சாலிசா படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மற்றபடி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.